ஹாய்! இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜெயிலிருந்து வெளியே வந்த கோமதி, பாண்டியன் அப்புறம் அவங்க பசங்களை பார்த்து அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் அவ்வளோதான்ப்பா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, இன்னும் எதுக்கும் பயப்படாதீங்க, இன்னும் ஏதோ கோர்ட்டில் ஹியரிங் வந்தால் வர வேண்டி போக வேண்டியிருக்கும், அவ்வளோதான், அதை பார்த்துக்கலாம், மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் சொல்லிகிட்ருக்காங்க. அதோடு அவங்க சம்மந்தி மீனாவோட அப்பாவும் இருந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க சம்மந்தி, நான் உங்களுக்காக எப்போ வேணால் எங்கே வேணால் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி வா சக்தி, நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது பாண்டி இருந்துட்டு அண்ணங்காரன் கையை பிடிச்சிடுறாரு. கையை 2 கையையும் பிடிச்சிட்டு கண்ணில் ஒத்திக்கிறான் பாண்டியன். உங்கள் கையை காலாக நினச்சி அதை கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப நன்றி, உங்களால் தான் நாங்கள் இப்போது வெளியவே இருக்கோம் குடும்பத்தோடு, இல்லைன்னா ஜெயிலில் களி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா யார் எங்களுக்கு உதவி இருப்பா, உங்களால் தான் இன்றைக்கி நாங்கள் வெளியவே இருக்கோம், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திட்டு இருப்பான் பாண்டியன். இப்போ மீனாவோட அப்பா வந்து இவருக்காக எங்கே வேணால் எப்போ வேணால் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறது இயல்பு தாங்க. ஏன்னா சம்மந்தி பொண்ணை கொடுத்துருக்குற வீடுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப பகையான குடும்பம், காலகாலமாக தலைமுறையாக பகையாக இருந்த குடும்பம். இப்போ வந்து தங்கச்சி அப்படிங்கிற ஒரே ஒரு ரத்த பாசத்துக்காக இவ்வளோ கீழே இறங்கி வந்திருக்குங்க. கோமதியால் இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஏன்னா எவ்வளோ வருஷமாக அவள் காத்துட்டு இருந்தா அண்ணனை பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது நடந்துருச்சு, அவளால் தாங்கவே முடியல, போய் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணா, எவ்வளோதான் இருந்தாலும் என்ன தான் பகை இருந்தாலும் எங்களுக்காக வந்து நின்னீங்கன்னா ரொம்ப நன்றினான்னு சொல்கிறா. அவங்க அண்ணங்காரர் இருந்துட்டு, அம்மா என்ன தான் இருந்தாலும் நீ என் தங்கச்சிம்மா, ரத்த பாசம், உன்னை போய் யாரோ ஒரு 3வது மனுஷிக்கிட்ட நான் விட்டு கொடுத்துருவேனா, என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வருவோம், நிற்போம் உனக்காக, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சரி வாங்க மச்சான், கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நாம் எல்லாம் கிளம்பலாம், வீட்டில் எல்லோரும் நமக்காக காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லி பழனி எல்லாரையும் கிளப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். இங்கே காந்திமதி அவங்க 2 அண்ணிக்காரங்களும் காத்துட்ருப்பாங்க. பரவாயில்லைங்க, எப்போவுமே அண்ணிக்காரங்க எல்லோரும் நாத்தனாரை விரோதியாக தான் பார்ப்பாங்க. பட் இப்போ நிஜமாகவே நாத்தனார் விரோதியாக இருந்தாலும் அந்த 2 அண்ணிக்காரங்களும் அவ்வளோ பாசமான பாசம் வச்சுருக்காங்கங்க. முன்னாடி அண்ணங்காரங்களாம் வந்துடுறாங்க. பழனி போய் மீனா, ராஜி, அரசி எல்லோரும் வாங்கம்மா, எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டுடுறான். அப்புறம் பார்த்தா கரெக்டாக அவங்களும் வந்துடுறாங்க. எங்கள் அண்ணிக்காரங்க, அண்ணாக்காரங்க, காந்திமதி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் 2 குடும்பமும் மல்லு கட்டிட்டு நிற்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த குடும்பம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணங்காரங்க 2 பேரும் காத்து கிடக்குறாங்கங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. அப்புறம் காந்திமதி வந்து கோமதின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. எல்லாரும் போய் அவங்க புருஷன்காரங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அரசி வந்து அண்ணான்னு சொல்லிட்டு சரவணா பையனை கட்டி பிடிச்சிக்கிறா. எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லன்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க. காந்திமதியால் பார்க்க முடியலங்க கோமதியை. என்னாச்சு கோமதி, உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலலாம் சேர்த்தாங்களாமே, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கட்டி தழுவுறா காந்திமதி. அம்மா பாரும்மா, உன் பொண்ணை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க பாரும்மா, ஜெயிலில் போய் படாத பாடு பட்டுட்டம்மா, நான் எல்லாத்துக்கும் அந்த குடும்பந்தாம்மா காரணம், பாழாக போன குடும்பம். சரி விடுங்கம்மா, நடந்ததையே பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சம்மந்திக்காரன் சொல்கிறான். அப்புறம் அவங்க அண்ணிங்கெல்லாம் நல்லா விசாரிக்கிறாங்க. என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க உங்கள் அண்ணாங்க, இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல நீ, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிகிட்டு இருக்க. காந்திமதி சொல்கிறா, அம்மா அந்த பொண்ணு அம்மாஞ்சி மாதிரி இருப்பாம்மா, அவளை நல்லவன் நினச்சாம்மா, ஆனால் பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி மொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சிட்டாம்மா, அவள் நல்லாவே இருக்க மாட்டா, அந்த குடும்பம் நாசமாக போகும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்ருக்கா காந்திமதி. விடுமா, இது எல்லாத்தையும் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடலாம், இந்த பீடை இதோட ஒளிஞ்சதுன்னு நினச்சிக்கலாம், உன் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லிட்டு கெட்டதுலேயும் நல்லதுங்கிற மாதிரி இப்போது நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டோமா, அது போதுமா எனக்கு.
உனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சதும்மா. இனிமே உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதும்மா. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு மனசார வாழ்த்துறா காந்திமதி. இங்கே போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்கீங்கம்மா. முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்கம்மா. மீனா போய் ஆரத்தி எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்ல மீனா முழிக்கிறா. அவள் கலக்கி வைக்கல போல. சின்ன நிகர் இருந்துட்டு அத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறா. பரவாயில்லைங்க, இந்த விஷயத்துலலாம் 2 அணிங்களும் நல்ல அணிங்களாக இருக்காங்க. கோமதி கொடுத்து வச்சவதாங்க. இப்போ பாருங்க 2 அணிங்களும் சேர்ந்து மொத்த குடும்பத்துக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்கங்க. நியாயப்படி இவங்க கல்யாணம் ஆகி வந்தபோதே ஆரத்தி எடுத்திருக்கணும். ஆனால் என்ன இப்போது குழந்த குட்டியோட சேர்த்து எடுக்கிறானுங்க. இதுவும் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி ஆரத்தி எடுத்து நேராக இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அது ஒன்று தாங்க. மற்றபடி 2 குடும்பமும் அவ்வளோ ஒத்துமையாக சேர்ந்துட்டாங்கங்க. அப்புறம் காந்திமதி இருந்துட்டு உள்ளார கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ளார போக மனசே இல்லைங்க. வெளியே நின்று இருக்கிற அவங்க அண்ணங்கார குடும்பத்தையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்கங்க. அவ்வளோ நன்றி உணர்ச்சி உள்ளார. இந்த குடும்பத்தால் தான் நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கோம், குடும்பமே உங்களால் தான் இன்னைக்கு வெளியே நடமாடுறோம் அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பமே திரும்பி அந்த குடும்பத்தை பார்த்துட்டு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. கோமதி கையெடுத்து கும்பிட்றா. ரொம்ப நன்றி, உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி வெளியே இருக்கோம். இந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்ன செஞ்சு இந்த நன்றி கடனை தீர்க்க போகிறேங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறா. காந்திமதியும் சாமிக்கிட்ட 2 குடும்பமும் எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. இங்கே பாண்டிய வீட்டில் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. மீனா எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கா. மாமா சாப்பிடுங்க, கதிர் செந்தில் எல்லோரும் சாப்பிடுங்க. அங்கே சரியாக சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, பேசாமல் சாப்பிடுங்க, நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கா. அரசி இருந்துட்டு அம்மா வாம்மா அப்படின்னு கோமதியை கூப்பிட்டுட்ருக்கா. கோமதி காதுலையே வாங்காமல் எதையோ நினச்சி அப்படியே உக்காந்துருக்கா பிரம்ம பிடிச்ச மாதிரி. அவங்க அப்பங்காரனும் வந்துடுறான் பாண்டியன். அம்மா வரமாட்டேங்கிறாங்கப்பா, நீங்கள் போய் கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. பாண்டியன் கூப்பிட்டா பிரயோஜனம் இல்லை, எப்படியும் அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு ஒரு தட்டு எடுத்து அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டே போயிடுறான். கோமதி கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அப்படியே உக்காந்துருக்கா. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நம்ம குடும்பத்தோட தலைவிதி பார்த்திங்களா? எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தினால குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் போய் ஒரு நாள் உக்காந்துருச்சுங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. பாண்டியன் ஆறுதல் சொல்கிறான். நடந்ததையே நினச்சிட்டு இருக்காத, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. நேற்றே நீ சரியாக சாப்பிடாம ஆஸ்பத்திரியில் இருந்த, இன்னைக்காச்சு சாப்பிடு, இல்லைன்னா இன்னொரு தடவை ஆஸ்பத்திரிக்கு தான் அலையணும் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்ருக்கான். பரவாயில்லைங்க, இந்த வயசானாலும் நல்லா ஒய்ஃபை பார்த்துக்கிறான். இவங்கள பார்த்து அவங்க பசங்களும் ஒய்ஃபை இவ்வளோ கேராக பார்த்துக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்கங்கிறது. எப்படியோ ஊட்டி விட்டு சாப்பிட வச்சுட்டாங்கங்க. ஏதோ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகிறான். அப்போ கூட மீனா தடுக்கிறா, வேண்டாமாம்மா அப்படின்னு. இருந்தாலும் அவங்க ஆம்பளைங்கிற ஈகோலாம் பார்க்காம சகஜமாக கிச்சனுக்கு போகிறாங்க, எடுக்கிறாங்க பாத்திர பண்டத்தை, அவங்களே போடுறாங்க, சாப்பிட்றாங்கங்க. இப்படி தாங்க இருக்கணும். சில வீட்டிலலாம் ஆம்பளைங்க கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டாங்க. என்னமோ கிச்சன் பொம்பளைங்களுக்கான இடம் மாதிரி கிச்சன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கங்க. பட் இங்கே பரவாயில்லைங்க. தட்டையை எடுத்து வச்சுட்டு வந்து பாண்டி அவங்க பசங்களெல்லாம் கவனிச்சுக்கிறான். நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடுன்னு சொல்லி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவாக இட்லி சாம்பார்லாம் வைக்கிறான். அரசி கடைக்குட்டி இல்லையா, நான் ஊட்டி விடுறேம்மா அப்படின்னு சொல்லி அரசிக்கு ஊட்டி விடுறான். ஒன்றும் இல்லைம்மா, அதான் அப்பா அம்மா வந்துட்டோம்ல, இனிமேல் எங்கேயும் போக மாட்டோம், பயப்படாத, நீ நிம்மதியாக சாப்பிடு வயிறார அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்ருக்கான். இதை பாருங்கப்பா, நமக்கு குடும்பம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே குடும்பம்தான். குடும்பத்துக்கு ஏதோ ஆச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையே நில குலைஞ்சிடும். குடும்பம்தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அதில் மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாள் நமக்கு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை நம்ம வாழ்க்கை பூரா மறக்க முடியுமா? இதை நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால தான் எப்போவுமே பார்த்து ஜாக்கிரதையாக வாழணும். குடும்பத்துக்கு ஏதோ ஆச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான்.
இதை பாரு சரவணா, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். ஒரு வகையில் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமும் நான் தான் எங்கேயோ இருந்து வந்த பொண்ணை சரியாக விசாரிக்காமல் கூட்டிகிட்டு வந்து உன் தலையில் கட்டி வச்சுட்டேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். என்னை மன்னிச்சிடு சரவணா. உன் வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன். நான் சரியாக விசாரிச்சிருக்கணும். அவசரப்பட்டு அவங்க அண்ணங்காரனங்கிட்ட ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு உன் தலையில் கட்டி வச்சுட்டேன் அந்த பொண்ணை. என்னை மன்னிச்சிடு சரவணா அப்படின்னு சொல்லி மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கா சரவணன்கிட்ட. சரவணனும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான், இதை பாருங்கப்பா, போன வாரம் சொன்னது தான் நான் இப்போவும் சொல்கிறேன். இன்னும் அதை விட உறுதியாகவே இருக்கேன் என் முடிவில். எந்த காரணத்து கொண்டும் அவள் கூட நான் இனிமேல் என் வாழ்க்கையை தொடரவே மாட்டேன்ப்பா. அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம்ப்பா. பார்த்தீங்கள்ல கோர்ட்டில் எவ்வளோ ஃப்ராடுத்தனம், பொய்த்தனம், பித்தலாட்டத்தனம் பண்ணுறாங்கன்னு. அவங்க வாழ்க்கைக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கப்பா. அவங்க கூடலாம் நான் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோமதியும் வந்துடுறா எந்திரிச்சு. என்னப்பா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு இனிமே வந்துடுவாளா? நான் தான் வர விட்டுருவேனா? கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, அவளும் ஒரு பொண்ணு தான். எனக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாது. ஏன் அவள் இப்படி பொய் சொன்னா? நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக தானே நடந்துக்கிட்டா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை எப்படியாச்சும் சரி பண்ணி உன் கூட வாழ வைக்கலான்னு யோசித்தேன். ஆனால் இப்போது எனக்கு சுத்தமாக அந்த எண்ணமே இல்லைப்பா. அவளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்தா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுவாப்பா. இனிமேல் அவன் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கா. பாண்டியன் தெளிவாக சொல்லிடுறான், நீங்கள் யாரும் இதை பற்றி பேசாதீங்க. பிரச்சனை நடந்து முடிஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. இதை பற்றி திரும்ப திரும்ப பேசினா நமக்கு தான் மன உளைச்சல். இது ரிலேட்டடாக என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். இது என்னால் தான் தொடங்கிச்சு. அதனால் இதை நானே முடித்து வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு. எல்லாரும் அமைதியாக சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறான். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இனிமே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. அந்த பொம்பளை, லம்பாடி பொம்பளை மயிலோட அம்மாகாரி வந்து எல்லாமே டூப்ளிகேட் நகைன்னு திரும்ப இன்னொரு கேஸ் கொடுக்க போகிறா. 80 பவுன் நகை வேணும்னு கேட்க போகிறாங்க. அதை எப்படி இந்த குடும்பம் தாங்கும்னு தெரியலங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த எபிசோடோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.